வணக்கம் நண்பர்களே. உங்களோட பணத்தை பெருக்கணும், இரட்டிப்பாக்கணும்னு நினைக்கும் போது உங்களோட மனசில் ஃபஸ்ட்டு வர்றது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தான். ஆனால் இந்த ரெண்டையும் தவிர நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஸ்டாக் மார்க்கெட், பங்குச்சந்தை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணத்தை எங்கே வச்சாலுமே அது கோடிகளாக தாங்க வளருது. தங்கம் மற்றும் பங்குகள் இந்த இரண்டுக்கு நடுவில் இருக்கிற ரகசியங்களை தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தங்கத்தில் என்ன மாதிரியான லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, பங்கு சந்தையில் எப்படிப்பட்ட லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, இதை பற்றின முழு வீடியோவை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவோட இறுதியில் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு தங்கத்தை பற்றி பார்ப்போம். தங்கம் அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஹெவன்னே சொல்லலாங்க. இங்கே தங்கத்தை வச்சு தான் மதிப்பே நமக்கு. தங்கம் அப்படிங்கிற ஒன்று இந்தியர்களோட உணர்வோடு கலந்த ஒன்று. இப்போ பொருளாதார நெருக்கடி வரும்போது தங்கத்தினோட விலை திடீர்னு அதிகரிக்கும். அப்போ நம்ம நமக்கு தங்கத்தினோட லாபம் அதிகம் இருக்குது. இப்போ பணவீக்கத்தை முறியடிக்க கூட தங்கம் உதவுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பண தேவை வருது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தங்கம் உங்ககிட்ட ஒரு பவுன் காயின் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் கொண்டு போயிட்டு பேங்க்கில் வச்சோ அல்லது சேல்ஸ் பண்ணியோ நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அன்றைக்கு தேவைக்கு உங்களோட அந்த கஷ்டத்தை அந்த தங்கம் பூர்த்தி செஞ்சுருங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தங்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு நிகராக லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு. ஒரு பவுன் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே செய்கூலி சேதாரத்தோடு இருக்குங்க. இப்போ தங்கம் வாங்குறதுக்கு பெரிய அளவில் நமக்கு நாலேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறது கிடையாது. அது 916 ஹால்மார்க் நகையா, இவ்வளோ கிராம்ஸ் இருக்கா, அதுக்கு கரெக்டான பணம் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சுருக்கமாக சொன்னால் ஒரு நிறுவனத்தினோட ஒரு சிறு பகுதியை நீங்கள் வாங்குறதும் விற்கிறதுமான ஒரு பொதுவான இடம் தாங்க ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை. ஒரு பெரிய நிறுவனம் தனது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு பெருமளவு பணம் தேவைப்படும் போது அந்த தொகையை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்குங்க. இதில் ஒரு பகுதியை தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு சிறு பகுதிக்கு நீங்கள் உரிமையாளராக ஆயிடுறீங்க, அதாவது ஷேர் ஹோல்டர். இது ஒரு காய்கறி சந்தை வியாபாரம் போல தாங்க. ஆனால் இங்கே காய்கறிகளுக்கு பதிலாக நிறுவனங்கள் பங்குகளை விற்கிறாங்க. இப்போது விலை உயர்வுன்னு எடுத்துக்கலாம். ஒரு நிறுவனம் நல்ல லாபம் ஈட்டுச்சுன்னா அந்த நிறுவனத்தினோட பங்குகளை வாங்க அதிக பேர் வருவாங்க. அப்போது அதனோட விலையும் உயரும். நீங்கள் வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்கும் போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. இப்போ விலை இறக்கம் எடுத்துக்கிட்டோன்னா நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சாலோ அல்லது சந்தையில் மந்த நிலை ஏற்பட்டாலோ பங்கினோட விலையை குறையும். அப்படி குறையும் போது உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் ஏற்படும். இந்தியாவில் பங்கு வர்த்தகம் செய்யப்படுற 2 முக்கிய இடங்கள் இருக்குங்க. பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது ஏஷியாவிலேயே ரொம்ப பழமையான ஒரு பங்கு சந்தைங்க. என்எஸ்சின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவிலேயே மிகப்பெரிய நவீன பங்கு சந்தை இதுதாங்க. ஏன் இப்போ நம்ம பங்குல முதலீடு செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் தாங்க. வங்கியில் கிடைக்கிற வட்டி விகிதத்தை விட நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தையில் அதிக லாபம் தரக்கூடியது. டிவைடண்ட், நிறுவனம் ஈட்டும் லாபத்தின் ஒரு பகுதியை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க. பங்குச்சந்தையில் லாபம் இருக்கிறது போலவே நஷ்டமும் ஏற்படும் அபாயம் ரொம்பவே இருக்குங்க. அதனால நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணனா, எந்த பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே இறங்கணும். ஆனால் நீங்கள் சரியாக முடிவெடுத்து சரியான பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய லாபத்தை பார்க்கலாம், சீக்கிரமே கோடீஸ்வரரும் ஆகலாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்கிறது ஒரு வளர்ந்து வரும் தொழில் பங்குதாரராக மாறுறது தாங்க. தங்கம் ஒரு வருஷத்துக்கு 8% முதல் 10% வரை லாபம் தருதுன்னா நல்ல பங்குகள் 15%லேருந்து 25% வரைக்கும் லாபம் கண்டிப்பாக கொடுக்குங்க. நம்ம வாங்குற பங்குகள் வளர வளர உங்களுக்கு டிவிடெண்ட் மற்றும் போனஸ் பங்குகள் கிடைச்சிட்டே இருக்கும். 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கத்தில் போட்டதற்கும் அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பங்கு டைட்டன், ரிலையன்ஸ் அந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு தங்கத்தில் வர லாபத்தை விட இந்த லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தங்கத்தில் ரிஸ்க்கு கம்மி, ஆனால் திருட்டு பயம் அதிகமாக இருக்குது. செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி காரணமாகவே நீங்கள் வாங்கும்போதே 10 to 15% நஷ்டத்தில் தான் அது ஆரம்பிக்குதே. இப்போ பங்குகள் பார்த்தோம்னா பங்குகளின் விலை ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். ஆனால் பங்குகள் நாளை இறங்கலாம், இன்று ஏறலாம். எல்லாத்துலேயுமே லாபம் சரி செஞ்சுடுங்க. சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கனா அப்படின்னா நம்ம பணம் மொத்தமாக அழியறதுக்கு வாய்ப்பும் உண்டுங்க. ஆனால் நீண்ட காலத்துக்கு பார்த்தா பங்குகள் எப்போதுமே லாபம் தர்றது தான். இப்போ நம்ம எது சிறந்தது, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது லாபத்தில் பங்குகள் தாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் பாதுகாப்பில் தங்கம் தான் ஃபஸ்ட்டு. பங்குகளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும், லாக்கர் தேவையில்லை.
தங்கத்தை இப்போ வந்துட்டு டிஜிட்டல் கோல்டு அல்லது கோல்டு இடிஎஃபாக வாங்கலாம். பங்குகளை வந்துட்டு எஸ்பிஐ முறையில் சிறு தொகையாக முதலீடு செய்யலாம். இப்போ உங்களோட மனசில் எதில் முதலீடு செய்யலாம்? ரெண்டுலேயுமே லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட முதலீட்டில் 10 to 15% தங்கத்திலையும் மீதமுள்ள தொகையை நல்ல பங்குகள்லையும் பிரித்து முதலீடு செய்கிறது தாங்க புத்திசாலித்தனம். இதைத்தான் அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஃபேவரட் முதலீடு எது அப்படிங்கிறத கமெண்ட் செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. முதலீடு தொடர்பான இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபிஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.